திருப்பூர் சகோதரிகள் ஸ்ரீ லலிதாம்பிகை தாயாரின் யூடியூப் சேனலில் கடகராசிக்கு சனி வக்ர பயிற்சியை பற்றி நான் பேச போகிறேங்க. நன்றி, அனைவருக்கும் நன்றிங்க. 5 கரத்தனை ஆணை முகுந்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. என் அனைத்து குருமார்களின் பாதம் போற்றி வணங்கி என் தாய் தந்தையரை வணங்கி இப்போ நம்ம கடகராசியை பற்றி நம்ம பேசலாங்க. இப்போ கடகராசிக்காரர்களுக்கு சென்ற 2.5 ஆண்டு காலம் ரொம்ப எவ்வளோ வேதனைப்படணுமோ எல்லாமே அனுபவிச்சிருப்பாங்க. கேட்டாவே அவங்க பெருமூச்சு விட்ற இதை நம்ம எல்லாமே தெரியும். அப்போது அதாவது குழந்தைகள் அவங்களுடைய வயதுக்கு ஏற்ற இப்போ பள்ளி பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த அப்படி படிப்புலேயும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல்நிலையிலும், ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்காரங்களுக்கு மற்ற விஷயத்துலேயும், தொழிலில் இருக்கிறவங்களும் தொழிலையும், திருமண தடைகளும், இது போல் வயதானவங்களுக்கு உடம்பு ப்ராப்ளமும், இது போல் எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய கர்ம பதிவின் அடிப்படையிலே அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்களா? கண்டிப்பாக இல்லைங்க. அட்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் நல்லதும் நடக்குது. அதாவது நம்ம ஜாதகப்படி, பிறந்த கால ஜாதகப்படி எப்படி இருந்துச்சோ அது அந்த அமைப்பின் படி தான் நம்ம நல்லது கெட்டது எல்லாமே நம்மளுக்கு கலந்து கிடச்சிருக்கும். அதில் கண்டிப்பாக ஏன்னா பகை வீடு வேறு இல்லைங்களா, ஆட்சியோடு இருக்கிறாங்க. அது பகை வீடுனும் போது நிறைய ப்ராப்ளத்தை அனுபவிச்சிருப்பாங்க. இது போல் அனுபவிச்சுட்டு இப்போ தான் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் காலம், ஒரு சில மாதங்கள் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம இருந்திருப்போம். அதை விட இப்போ இன்னும் ஒரு 3 மாதம் நல்லாயிருக்குங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? வக்ரகதியில் சனி பகவான் கும்பத்துக்கே வராரு. சரிங்களா? தன்னிலையை அதாவது தன்னிலை சரியான தன்னிலையில் இல்லாமல் மாறுதலாக செயல்படுவார். அப்போது வக்ர பயிற்சினும் போது மாறுதலை நம்ம கரெக்டாக போயிட்டுருக்குறோம், அது ஆப்போசிட்டாக மாறி வர மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதுதான் வக்ர நிலை. அப்போ அந்த மாறுதலான நிலைன்னும் போது உங்களுக்கு பிரச்சனைன்றதை இப்போ எல்லாமே தீருங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப நாளாக பணம் கொடுக்காமல் இருக்காங்க. வர வேண்டிய தொகை ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கேயோ ஒரு பக்கம் நிறைய பேர் இந்த ஒரு 3 ஆண்டு காலமாக நிறைய பேர் பணங்களை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. அந்த சில பேருக்கெல்லாம் அவங்களுடைய அந்த கடகராசிக்காரங்களுக்கு கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். அப்போது கெட்டவங்க அதே வீட்டில் இருக்கும்போது அந்த ராஜயோகத்தை இப்போ கொடுப்பாருங்க. எப்போ கிடைக்கணும்? இப்போ கிடைக்கும். ஏன்னா வக்ர நிலையில் இருக்கார் இல்லைங்களா, அதனால் கண்டிப்பாக இப்போ எல்லாருக்குமே அவங்களுடைய பணங்கள் திரும்ப வரத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இப்போது நீங்கள் இந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் கேட்டு முயற்சி எடுங்க, கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வம், அதுக்கப்புறமா புண்ணிய ஸ்தலங்கள், இப்போ கும்பாபிஷேகம் நடக்கிற கோயிலெல்லாம் இப்போ திருச்செந்தூர்லேயே நடந்திருக்கு. ஐயோ நம்மளால் போக முடியலையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்போம் இல்லைங்களா. இப்போ இந்த காலகட்டத்திலலாம் போயிட்டு அங்கே போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரத்துக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கொடுப்பார் சனி பகவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி பகவானை பார்த்து எல்லாருமே பயந்துட்டுருப்போம். எதுக்காக பயப்படணும்? நம்ம கரெக்டாக இருந்தால் அவர் என்ன பண்ண போகிறார்? அவர் நீதிமான் இல்லைங்களா. நீதிமான் போய் என்ன ஒரு நம்ம இப்போ ஒரு வாத்தியாராக இருப்பாங்க, வாத்தியார்கிட்ட ஸ்டூடெண்ட் இருப்போம். ஸ்டூடெண்ட் தவறு செஞ்சால் தான் நம்ம வாத்தியாரை பார்த்து பயப்படணும். நம்ம அவர் கரெக்டான முறையில் அவர் என்னென்ன சொல்கிறாரோ கரெக்டாக செய்துட்டு நல்ல முறையில் நல்ல இதாக இருந்தோம்னா அவரை நம்ம பார்த்து நம்மளை பயப்பட தேவையில்லை. நம்ம அவங்கள பார்த்து பயப்பட தேவையில்லை. அதே போல் தாங்க சனி பகவானும் நம்மளுடைய கடமைகளையும் அடுத்தவர்களை பொருள் சொல்லாமல், அடுத்தவங்க மனசு நோகாமல், அடுத்தவங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்காம, நம்மளால் ஒருத்தருக்கு பாதிப்பு வரக்கூடாது. இது போல் நம்ம நடந்துக்கிட்டாவே தொழிலில் கடுமையான வேர்வை சிந்தி செய்கிறவங்களுக்கும், அப்புறம் ஊனமாக இருக்கிறவங்களுக்கும், மற்றும் முதியோர்கள், இந்த துப்புரவு பணியாளர், இவங்களுக்கு எல்லாமே உதவி நம்மளால் முடிஞ்ச உதவி செய்துட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அவர் பிடியிலிருந்து அவருடைய அந்த நம்ம கர்ம பதிவு இருந்தாலுமே அதில் பாதிப்பு நம்மளுக்கு குறையும். கண்டிப்பாக அது உண்மை. இது நான் என்னுடைய கஸ்டமர் சொல்லிட்டு வரேன், அவங்க செய்துட்டு வராங்க.
இப்போ செய்துட்டு வந்து எனக்கு திரும்பி திரும்பி எனக்கு கேட்குறாங்க, இதனால் செஞ்சுட்டு வரேன் எனக்கு பரவாயில்லன்னு சொல்லி ரிசல்ட்டும் எனக்கு கிடைக்குது. எல்லாருமே நம்ம ஜோதிடராக இருக்கும்போது அவரை வந்து நம்ம ரொம்ப அவர் தான் நம்ம நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நம்ம கரெக்டாக எதுவுமே ஒரு ஜோதிடம் பார்க்குறோம், ஒரு ஜாதகம் ஒரு வரவங்கிட்ட ஒரு ஜோதிடம் பார்க்குறோம், அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு சொல்யூஷன் நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா ரொம்ப சோகமாக வந்தாலும் போகும்போது புன்னகையோடு போனாங்கன்னா அதே நமக்கு ஒரு பெருமை இல்லைங்களா? அதன்படி அப்போ அவரோட இது எங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லைங்களா? அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களுக்கு வந்து இந்த ஜோதிட இதை எடுத்து நம்ம செய்துட்டு ஒரு மருத்துவருக்கு ஈடாக தான் நம்ம செய்துட்டு வரோம். ஒருத்தருடைய மனக்குறையையும் ஒரு பிரச்சனையையும் நம்ம தீர்த்துட்டு வரோம் இல்லைங்களா? அப்போது நமக்கு வந்து எந்த வகையிலும் ஜோதிடர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருக்கும், பலன் இருக்குங்க. அதே போல் இந்த இங்கே கடகராசிக்கு வந்துடுறேன். ஏன்னா நம்ம இது போனோம்னா இந்த சாப்டர் போயிட்டே இருக்கும். அப்போது இந்த கடகராசிக்காரங்களுக்கு வயதானவர்களுக்கும் உடம்பு நிலை கொஞ்சம் முடியாமல் இருந்திருப்பாங்க. இப்போ நல்ல மாற்று மருந்து கிடைக்கும். அப்போ இந்த கால் வலி, முழங்கால் வலி எல்லாம் இருக்கும், ரொம்ப பெயினாக இருக்கும், ரொம்ப ஆப்ரேஷன்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆப்ரேஷன் இல்லாத நிலை, அதான் மாறுதல், அதாவது நிலை தன் நிலைக்கு மாறுதலான நிலை. அப்போது ஆப்ரேஷன் சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ வந்து ஆப்ரேஷனே இல்லை, ஏதோ ஒரு சித்த வைத்தியம் அவங்களுக்கு கிடைக்கும், மூலிகை மருந்து கிடைக்கும். இது போல் அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன்ற நிலையில் இருந்தவங்களுக்கு அது நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். அது அந்த நிலை இல்லாமல் அந்த சின்ன ஒரு குணப்படுத்திக்கலாம், மருந்துலேயே குணப்படுத்திக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும். படிக்கிற பசங்க கொஞ்சம் மந்தமாக இருந்திருப்பாங்க. இப்போ சிலருக்கெலாம் ஸ்கூல் வந்து மாற்றம், எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கலை, எனக்கு இங்கே போகிறதுக்கு படிப்புலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு 1 டிகிரி போதும், இந்த மாதிரியெல்லாம் சிலர் இருந்திருப்பாங்க. இப்போ